இன்னைக்கு நான் வந்து வீட்ல இருக்க எல்லா பொருட்களையும் வச்சு செய்ய போறேன் இந்த ஹேர் ஆயில். உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் சூப்பரா இருக்கும். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அச்சச்சோ நான் மறந்துட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க. less tension more work. more work less tension. சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அட்விதாவும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கப்புறமா வேப்பலை எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து முடி வந்து நல்ல நீளமா வரும். உங்களுக்கு வந்து முடியில எந்த கேன்சருமே வராது. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சலுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 ஆயில் எடுத்துக்கோ. என்னென்ன ஆயில்னா வந்து இது வந்து நல்ல எண்ணெய், அதுக்கப்புறமா இது வந்து தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து இது வந்து விளக்கெண்ணெய். இப்போ நம்ம வந்து கலர்ஃபுல்லா இருக்கா, இது வந்து நம்ம முடிக்கு வந்து நல்லது இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மருதாணி இலையும் அதுக்கப்புறமா முருங்கை இலையும் எடுத்துக்கோ. இது வந்து அயன் சத்துக்கு. அதுக்கப்புறமா வேப்பலை எடுத்துக்கோம். இது எதுக்கு? நமக்கு வந்து முடியில வந்து எந்த பூச்சியுமே வராம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தி இலை எடுத்துக்கோ. இதுவும் நல்லதுக்காக. கருவேப்பிலை எடுத்துக்கோம். இது வந்து முடி வளர்றதுக்காக, நல்லா கருப்பா இருக்கிறதுக்காக. இது எலுமிச்சம், 2 எலுமிச்சம் வந்து பொடுகு வராம இருக்கிறதுக்காக. இப்ப வெந்தயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெந்தயத்தை வந்து நான் வந்து முதல் நாள் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து குளிர்ச்சி. அதுக்கப்புறமா கத்தாழை எடுத்தீங்க, கழுவுனீங்க, இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்குனீங்க. கத்தாழை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா வளர்றதுக்காக. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன முடி, அப்புறமா வந்து பெரிய பெரிய முடி இதெல்லாம் வளர்றதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து செம்பருத்தி பூவையும் அதுக்கப்புறமா வந்து இந்த இதையும் ரெண்டையும் போட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிடலாம். இங்க வந்து தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி வந்து லைட்டா ஊற்றுங்க, நிறைய ஊற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் செம்பருத்தி பூ போட்டுடலாம். அப்புறமா நல்லா போட்டு அரைச்சாச்சு. அது அந்த செம்பருத்தி பூவையும் அதுக்கப்புறமா அந்த இலையும். இப்போ நம்ம வந்து செம்பருத்தி இலையும் அதுக்கப்புறமா வந்து அந்த இந்த கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுக்கும்போது எப்படி இருக்குங்க வந்து இது ரெண்டையும் போட்டாச்சு. இது ரெண்டையும் வந்து நம்ம வாங்க அரைச்சு தருவோம். இப்போ வந்து இரும்பு சட்டி எடுத்திருக்கோம். இரும்பு சட்டி வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால இரும்பு சட்டி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் வந்து 1 கப் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் வந்து 1 கப்பில் வந்து அளந்துட்டு 1 கப்பு அளந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிடலாம் இந்த நல்லெண்ணெயை. ஒரு கப் நல்லெண்ணெய், இவ்வளோ 1 கப் நல்லெண்ணெய் இவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கு அப்புறமா வந்து நம்மளோட இந்த எண்ணெய் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் எண்ணெய், இதில் வந்து இதுலேயும் 1 கப் ஊற்றிடலாம். இதில் 1 கப் ஊற்றிடலாம். வித்தியாசம்
கரண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கொஞ்சோண்டு மட்டும் ஊத்துங்க, எல்லாத்தையும் ஊத்திடாதீங்க. கொஞ்சோண்டு மட்டும் ஊத்திக்கோங்க வெள்ளத்தண்ணியில. ஓகே, நம்ம ஊத்தியாச்சு பாரு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க எல்லா இலையும் எங்க அம்மா வந்து எண்ணெய் சட்டிக்குள்ள போட போறாங்க. வெங்காயம், அதுக்கப்புறமா சோத்துக்கத்தால. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தாழை போட்டுடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு. இப்போ வாங்க நம்ம அதை அரைச்சிடலாம். அதை எங்க அம்மா இப்ப மறுபடியும் எண்ணெய் சட்டிக்குள்ள போட போறாங்க. நான் இப்போ சொல்றேன், எங்க அம்மா தான் வந்து அடுத்த நிக்கிறது செய்யறது. இப்ப போட்டுட்டு ஒரே ஒரு கிண்டி கிண்டிடலாம். எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டோன்னே அப்படியே குஞ்சு வந்து பார்த்தீங்களா, போட்டுட்டு நல்லா கிண்டிடுங்க. இப்ப பாருங்க, எண்ணெயில நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க வந்து பபிள்ஸ் வரும்போது மட்டும் கிண்டி விட்டுருங்க, ஏன்னா வந்து அடி பிடிச்சிக்கும். இப்ப நம்மளோட எண்ணெய் ரெடி பாருங்க. இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு பெரிய வடிகட்டியும் அதுக்கப்புறமா ஒரு கப்பும் எடுத்துக்கோம். இப்ப நம்ம அந்த வடிகட்டிடலாம் வாங்க. ஆனா கிறிஸ்பியா வந்துருச்சு. அந்த இதெல்லாம் நம்ம போட்ட செம்பருத்தி இல்லைன்னா நான் கிறிஸ்பியா வந்தனால சூப்பரா வருது. இப்ப பாத்தீங்களா, நம்மளோட சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி. இங்க இது வந்து நல்லா